எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா, தோனி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டூப்ளசிஸ்க்குமே நீங்க வந்து ஃபுல்லா வந்து ட்ரெயின் பண்றீங்க இல்லையா? இந்த வருஷம் முழுக்கவே நிறைய அக்கேஷன்ஸ்ல அவர் நிறைய ட்ரெயின் பண்ணேன். அவருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தோனி மாதிரி தான். கிட்டத்தட்ட அவரோட ஏஜ் சவுத் ஆப்பிரிக்காவின் தோனி. ஃபோன் பண்ணி பேசுற, ஐ நீட் a டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? நீ தான் ஆர்ஆர்ல இருப்ப, டீம்ல இருப்ப, உனக்கு எதுக்கு? எனக்கு டிக்கெட், நான் வந்து ஆர்ஆர் இருக்கணும், ஆனா என் ஃபேமிலி சென்னையில தான் இருக்கு. டிக்கெட் பிரஷர் அப்படிங்கிறது இப்பவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்பயே ஒரு 2 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சுட்டேன் டிக்கெட்டுக்கா. லைஃப் ஃபுல்லா நீங்க என் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு துருவும் எஸ்எஸ்வியும் சொன்னாங்க. நீங்க பேசும்போதே சொன்னீங்க எஸ்ஏ T20 போனீங்க, சிபிஎல் போனீங்க, அதுக்கெல்லாம் போனது எப்படி இருந்துச்சு? ஐபிஎல்ல இருந்து அதே மாதிரியான ஒரு ஃபார்மட்ஸ்னாலும் வெளிநாடுகள்ல நடக்க வேற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் நான் போறப்ப நான் லாஸ்ட் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போறப்ப வெஸ்ட் இண்டீஸ் போறப்ப எல்லாருமே சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோவா அவங்க வந்து ஒரு மாதிரி மோஸ்ட் ரிலாக்ஸ்டு பீப்புள், அங்கே போய் ட்ரெயினர் போய் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா, இஃப் யூ கேன் ட்ரெயின் 2-3 people ஆல்சோ ரியலி குட் அப்படின்னு நினச்சினா நான் எப்பயுமே நெகட்டிவாக யோசிக்க மாட்டேன். எவ்வளோ பிளேயர் கொடுத்தாலும் எல்லாரையும் நான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன். அந்த மைண்ட் செட்ல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஊர் பிளேயர் எவ்வளோ டிசிப்ளினோ அதே ஈக்குவல் டிசிப்ளின் அவங்க. ஏன்னா நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டைம் ஜோன். இங்க வந்து காலைல 5 மணினா அங்க சாயந்தரம் 5 மணியா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த பிளேஸ்லாம் இந்தியா வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வந்தவொடனே இந்தியா வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த டைம் ஜோன்லேயே இருக்கிறதுனால எப்பயும் ஒரு தூங்குற மாதிரி, தலைவலிக்கிறது இந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃபுட் ஹேபிட் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால. நான் இந்த இதில் வந்தப்ப சிபிஎல் முடிச்சுன்னா சங்ககாரா சார் அதான் சொன்னேன். சார் எப்பயுமே சார் கோச் சொல்லுவார், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே ரிலாக்ஸ் அந்த மாதிரி லேசியா இருக்கிற மாதிரி இருக்கு ராஜ்மணி அப்படி. நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், ஏன்னா சார் நான் வெஸ்ட் இண்டீஸ் போற எப்பயுமே எனக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு. ஏன்னா நம்ம தூங்குற டைம்லயும் தூக்கம் வரும், அங்க ஒரு டைம்லயும் தூக்கம் வரும், அப்படிதான் இருக்கும். ஆனா அங்க ஏன்னா இங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் எங்க டீம்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தூங்குவாங்க. ஏன்னா அங்க உள்ள டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அது முடியறதுக்கு ஐபிஎல் முடிஞ்சே போயிடும், அவங்க அடாப்ட் ஆகிறதுக்குள்ளே ஐபிஎல் முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஆனா அங்க போய் பார்த்தா தான் எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. ரக்கீம் கொனால் உங்களுக்கு தெரியும்ல, அவரை நான் ஃபர்ஸ்ட் பிளேயரா ட்ரெயின் பண்ணுவேன். 5 o'clock இஸ் a dot அவரை ட்ரெயின் பண்ண. அப்புறம் வந்து எங்க டீம்ல இருக்க சிபிஎல் ரோமன் பவுல் ஆகட்டும், எல்லா பிளேயர்ஸும் எங்க டீம்ல இருக்க 22 பிளேயரை நான் ட்ரெயின் பண்ணேன். ஐபிஎல் என்ன இருந்துச்சோ அதே இதுதான் அங்கேயே இருந்துச்சு. மேபி சின்ன சின்ன இது டிஃபரன்ஸ், ஏன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன இது இருந்துச்சு தவிர்த்து அந்த ஹைப் அந்த இதெல்லாம் இல்லை. மித்தபடி கிரிக்கெட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஐபிஎல் இது பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஏன்னா T20 இருக்கிற பிளேயர்ஸா இருக்காங்க. நீ அங்க போய் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கேட்குறேன், எதனால வந்து அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்ட்னா என்ன? ஏன்னா ரொம்ப எனர்ஜியான பீப்புள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க, ரொம்ப அவங்க உடல் ரீதியா ரொம்ப வலுவாவே இருக்கிறவங்களா பார்க்கத்தான் தெரியுது. நீங்க அங்க பார்த்த விஷயம் அவங்க நேச்சுரலாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க, பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க, ரொம்ப ஈஸி கோயிங்காகவும் இருப்பாங்க. அவங்களோட பிளஸ்ஸும் அதான் மைனஸும் அதான் எனக்கு தோணும். ஏன்னா வந்து பயங்கர நேச்சுரலி அவங்க ஸ்ட்ராங்கு, நேச்சுரலி பவர்ஃபுல்லு, நேச்சுரலி ஹார்ட் ஹிட்டிங்கு. ஒரு மாதிரி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் போனப்ப, ஏன்னா நானும் வந்து ராமநாதபுரம் அந்த மாதிரி கோஸ்டல் ஏரியால இருந்து வந்தேன். அதனால எனக்கு வந்து ஏதோ எங்க ஊருக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீலா இருந்துச்சு. இங்க என்ன சாப்பாடு வந்து நல்லா வடிச்சு நல்லா இது வச்சிருப்பாங்க, அங்க வந்து பாதி வடிச்சு வச்சிருக்காங்க. இங்க என்ன குழம்பு இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கு. இங்க என்ன முருங்கைக்காய் மரம் இருக்கு, அங்கேயும் முருங்கைக்காய் மரம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஃபரன்ஸ் எதுவும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியல, சேமா தான் இருந்துச்சு. இப்ப நீங்க அஸ்வின் பத்தி எஸ்எஸ்வி பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்களாம் உங்களோட ரொம்ப க்ளோஸ். நீங்க ராஜஸ்தான் டீம்லயுமே இருக்கிறீங்க. இந்த இங்கிலாந்து சீரீஸ் வந்து 2 பேருக்குமே பயங்கரமான சீரீஸா இருக்கு. இவரை பார்த்தா டபுள் செஞ்சுரியா அடிச்சிட்டு இருக்கிறாரு எஸ்எஸ்வி. அங்க 500 டெஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாரு, 100 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறாரு. பாக்குறப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா, விசஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாமா. ஏன்னா இப்ப வந்து எஸ்எஸ்விக்கு நான் கால் பண்ணி பேசினேன், ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா வந்து இது நான் எனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், நிறைய இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பேன். இப்பதான் எல்லாரும் எஸ்எஸ்வி அப்படி இப்படின்றாங்க. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸா எனக்கு தெரியும், எங்க டீம்ல இருக்க கோச்சஸ் எல்லாருக்குமே தெரியும், இஸ் கோயிங் டு வெரி பிக் இன் இந்தியன் கிரிக்கெட், மேபி வேர்ல்டு கிரிக்கெட்டுமே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோ டிசிப்ளின், அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருப்பான் அவனோட கேம்ல. அதனால வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் இஸ் கோயிங் டு அச்சீவ் பிக் அப்படின்னு. அதனால எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அவன் இவ்வளவு அச்சீவ் பண்றப்ப போன் பண்ணி பேசுறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இப்ப அஸ்வினோட டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இந்த இங்கிலாந்து சீரிஸ், அப்போ வந்து த்ரூ ஜோயலும் எஸ்எஸ்வியும் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா அஸ்வின் வந்து ஆல்மோஸ்ட் 95-99 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. அவர்னால ஒரு பர்சனல் ட்ரெயினர் கூட கூட்டு போக முடியும், இவங்களால நியூ பிளேயர்ஸ்ல டீம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி கூட்டு போறது அவ்வளோ ஈஸி. அப்போ அதான் என்னை பிரேக்ஃபாஸ்ட் ஹாலில் பார்த்து சொன்னேன், சார்
சீக்கிரமே நீங்க வந்து என் கூட டிராவல் பண்ணி அப்போ நான் சொன்னேன் ஒரு 2-3 செஞ்சுரி அப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆர்மில 2-3 செஞ்சுரி அடி நான் உங்க கூட டிராவல் பண்ணிடுறேன் 2-3 செஞ்சுரி இன்னும் ஒரு 10-13 செஞ்சுரி அடிக்கிறேன் ஈஸியா அடுத்ததுக்குள்ள லைஃப் ஃபுல்லா நீங்க எங்க கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு துருவும் எஸ்எஸ்வியும் சொன்னாங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஸ்பெஷலா எதுவும் கேம்ப் ட்ரைனிங் செஷன் எதுவும் போச்சா? நம்ம எப்பயுமே வந்துமா எங்களோட ஆர்ஆரோட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எப்பயுமே அது ஒரு ரஞ்சு டிராஃபியா இருக்கட்டும் அது ஒரு அண்டர்-19 பிளேயர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் கேம்புக்கு போறதா இருக்கட்டும் இல்ல ஒரு இந்தியன் பிளேயர் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு போறதா இருக்கட்டும் ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து ஏதாச்சும் பெரிய எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்களோட டைரக்டர் சங்ககாராவ் ஆகட்டும் ஜுபின் சார் ஆகட்டும் இப்போ எங்க புதுசா வந்திருக்கிற மைக்கேல் ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் ஆகட்டும் அதே மாதிரி எங்களோட சிஓ எங்க ஓனர் அவங்களோட எதுனா இவங்க வந்து மித்த டீம் மாதிரி ஐபிஎல் கப் வின் பண்ணும் அந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஒரு இது. எந்த டோர்னமெண்ட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபிட்னஸுக்கும் வந்து எந்த ஊர்ல எந்த கிராமத்துல இல்லாம மற்ற டோர்னமெண்ட்டுக்கு அதான் சொல்லிடுறேன் எல்லா டோர்னமெண்ட் இப்போ வந்து த்ரூ ஜெயல் வந்து டெஸ்ட் டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து அந்த இடையில ஒரு 10 days பிரேக் வந்துருச்சுலாமா. அப்போ வந்து கேம் டு நாக்பூர் ஃபார் 2 days 2 daysல எல்லா மீடியாலையும் வந்துருந்துச்சு. அது ஆக்சுவலி அந்த 1 dayல பேட்டட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 140 overs 10 சைடாமர் இருப்பாங்க ஒரு 100 பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க இருந்து சங்ககாராட்ட இருந்து எல்லா இதுவும் வரும். அதை வந்து ஜுபின் பரோச்சான் அவர் தான் வந்து சங்ககாரா இதுக்கு எல்லாமே கூட ஹெல்ப் பண்றாரு. இதுக்கு அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போகணும்ல. இப்ப வந்து அவர் கீழே கோச்சஸ் இருப்பாங்க டைரக்டர் எங்களோட டைரக்டர் இருக்காரு ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் ஜுபின் பரோச் டெக்னிக்கல் டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி இப்போ எல்லா பிளேஸோட பேசி கம்யூனிகேட் பண்ணி அவருக்கு சொல்லுவாரு. அவர் ஓகே அப்ரூவல் கொடுத்தோன்னா சிஓ போகும். சிஓ ஓகே சொன்னா ஃபைனான்சியல் எல்லாம் இதாங்கன்னா வி ஆல் வில் டிராவல் ட்ரெயினர் 2-3 ஈவன் எங்க பிளேயர்ஸ் வந்து 2 players வந்தா கூட நாங்க ஒரு 25 சப்போர்ட் ஸ்டாஃப் அங்க இருப்போம். 25 சப்போர்ட் ஸ்டாஃப் மினிமம் 3 மேஷியோர் 2 பிசியோஸ் 2 ஸ்ட்ரென்த் எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நெட் பவுலர் வருவாங்க. அந்த நெட் பவுலர்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு 2 ட்ரெயினர் பிசியோ 2 மேஷியோர் அந்த மாதிரி அதே மாதிரி சைட் ஆர்ம் பண்றவங்க ஒரு 5-6 பேர் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஸ்பின்னர் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டு வச்சு பயங்கரமா செலவு பண்ணி எங்க பிளேயர்ஸ் எல்லாம் பேர். அதனாலதான் இன்னைக்கு எங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயர்ஸ் ரொம்ப பேர் வந்து இந்தியன் டீமுக்காக நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ த்ரூ ஜுரேல் பத்தி சொன்னீங்க. அவருமே டெபியூட் ஆகி அடுத்த மேட்ச்லயே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடினாரு. அடுத்து MS தோனி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இன்னிங்ஸ்ல வந்து பேர் எடுத்துட்டாரு. அவரை பத்தி சொல்லுங்களேன். அவரோட ட்ரைனிங் எப்படி இருக்கும்? மென்டலி அவர் என்ன மாதிரியான ஒரு பிளேயரா இருப்பாரு? 2 வருஷமா 3 வருஷமா எனக்கு தெரியுமா. எல்லாரும் வந்து அவரோட ஸ்கில் அந்த ஸ்கில்ல பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அவ்வளவு இது நாலேஜ் கிடையாது. ஆனா இந்த 2 இயர்ஸா ஃபிட்னஸுக்காகவும் ஸ்கில்லுக்காகவும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அத்லீட் இன் த கண்ட்ரி. மேபி டாப் 2ல வருவான். ஏன்னா அவனோட ஸ்பீட் தெரியும். ரன் 34.58 km/h. ஓகேங்களா. அவன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கஸ்ட் அத்லீட் இன் த கண்ட்ரி ஐ கேன் ரைட் அண்ட் கிவ். ஏன்னா அவன் வந்து எனக்கு தெரியும் ஒரு 145 kilo ஸ்குவாட்ஸ் he will jump அது மாதிரி ஜம்ப் ஸ்குவாட்ஸ் பண்ற மாதிரி do the he produce a lot of power. அதே மாதிரி he works with for his wicket keeping வந்து பயங்கரமா நான் சொன்னேன் இந்த 140 overs பேட்டிங் பண்ணிட்டு then again he did a batting drill fielding drills with our fielding coach. அவர் கூட விக்கெட் கீப்பிங் ட்ரில் பண்ணான். அதனாலதான் அவனோட வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறப்ப அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இப்பன்னு இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வாஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். எங்க டீம்ல எப்பயுமே ப்ரிப்பரேஷன் வந்து சூப்பரா இருக்கணும். அது த்ரூ ஜெயலும் இல்லை. இன்னும் இதே மாதிரி நிறைய யங்ஸ்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியாம நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐபிஎலுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபியூ டேஸ் இருக்கு. இந்த சமயத்துல ஒரு டீமோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் என்னவா போய்கிட்டு இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியர்? மோர் ஸ்கில் பேஸ்டா இருக்கும். மோர் ஸ்கில்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். கோச்சஸ் வந்து நிறைய பட் ஸ்டில் வில் கெட் த டைம். இப்போ எப்படின்னா ஆஃப் சீசன் எப்படி இருக்குன்னா அதான் வந்து ஆஃப் சீசன்ல எப்படி இருக்குன்னா ஃபுல் பிரெட் பாக்கெட் இருக்குல்ல அது அப்படியே கோச்சஸ் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. எப்படி நீ உன்னோட தான் நீனே சாப்பிட்டுக்க அப்படின்றாங்க. ப்ரீ சீசன்ல எப்படி இருக்குன்னா பாதி அவங்க எடுத்துக்கிறாங்க பாதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப இன் சீசன்ல எப்படின்னா எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் மிச்சமாகும்ல அதை தான் நம்ம எடுத்து ட்ரைனிங் பண்ண வைக்கணும். எப்படி இருக்குன்னா இப்ப ஸ்கில் மோர் ஃபோக்கஸ்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஃபிட்னஸ் ஆல்சோ whenever we'll get the time we'll train them and more focused on recovery ஸ்லீப் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே டெவலப் பண்றதுக்கு நிறைய ஒர்க். ஃபாரின் பிளேயர்ஸுமே நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பீங்க? இப்ப நீங்க அந்த ஸ்லீப் ஹவர்ஸ்லாம் மாறும்னு கூட சொல்லலாமா? அந்த மாதிரி எதுவும் ஒரு 3-4 days ஆகும். அவங்களோட ஜெட்லாக் இதா தட்டிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்தவொடனே ஒன்ஸ் லேண்ட் ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 minutes ஈஸி சைக்கிளிங் பண்ண வைப்போம். ஒரு லைட் டு மாடரேட் ட்ரைனிங் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பூல் ரிகவரியில ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்லீப் டைம் அலாரம் ஸ்லீப்
சேஞ்ச் ஆகிறதுக்காக கொஞ்ச நாள் டைம் இருக்கும். 1 or 2 days எப்பயுமே ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்லாம் போகாது. ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டிங் மேட்சஸ் எல்லாம் விளாட்றாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவா ஒரு டெம்போ ரன்ஸ் மாதிரி ஒரு மாதிரி 60% 70% ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வச்சு ஒரு 2-3 ஸ்பீட் செஷன் பண்ண வைப்போம். ஒன்ஸ் பாடி அடாப்ட் ஆகணும்னா, ஸ்லீப்புக்கும் அடாப்ட் ஆகணும்னா ஸ்லோலி வி பில்ட் இட் இன்டு த 1 or 2 weeksல they will be peaking in their fitness. வெளியே பாக்குற ஃபேன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது 2 மாசம் நடக்கிற டோர்னமெண்ட், ஒவ்வொரு 2-3 நாளைக்கு இருக்கும் ஒரு மேட்ச் இருக்கும் ஒரு டீமுக்கு. இந்த சமயத்துல பிளேயர்ஸோட அந்த ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்க டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வெளியே பாக்குறவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? எப்படின்னா எல்லா டீமுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலைஸ்டா வந்துடும். இப்போ எப்படி ட்ரைனிங் எப்படி, இப்போ ஒரு சில ஆளுக்கு வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண முடியும், ஒரு சில ஆளுக்கு பேக்குக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அதனால லஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், லோடு ஸ்பைனல்ல பண்ணாம இருக்க முடியும், ஒரு சில ஆளால டெட்லிஃப்ட் பண்ண முடியும், ஒரு சில ஆள் இந்த மாதிரி ஃபுட்டுலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், உங்களுக்கு ஒரு சில ஃபுட்டு அலர்ஜியா இருக்கும், உங்களுக்கு சம்டைம்ஸ் கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம், ரிகவரியில் நிறையா ஃபோக்கஸ் பண்ண, ரிகவரி ஃபுட்டில் நிறையா ஃபோக்கஸ் பண்ண, இந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவலைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரிஷன் வந்து ஃபுட்டு இதை வந்து முன்னாடியே இப்பயே ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து செஃப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை மாதிரி தான் அவங்களுக்கு ஃபுட்டு இருக்கும். லாஸ்ட் டைமுமே வந்து தோனியை பத்தி பேசியிருந்தோம், நீங்களும் பயங்கரமா பேசியிருந்தீங்க. அவருக்கு அப்போ ஒரு நீ இன்ஜுரி வந்து இருந்துச்சு, ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் அடுத்த சீசன் வர மாட்டாரு, எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டார்ல, எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டாரு, பிராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்படி ஒரு 42 வயசு ஆகுது, இப்போ கேப்டனா வர போறாரு இந்த சீசனுக்கும். புது ரோல் வேற வருது அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டுதாங்க நாங்க. எப்படி அந்த மாதிரி ஒருத்தரை பாக்குறப்ப எப்படி வந்து இருக்கு அவரோட ஃபிட்னஸ் விஷயங்கள் என்னவா? அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப வந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்ல, ஏன்னா எல்லா ஐபிஎல் டீம்லயும் நல்ல பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் அண்ட் டாக்டர் இருப்பாங்க, பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிசியோஸ் இன் த வேர்ல்டு இருப்பாங்க, பெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் இருப்பாங்க. அதை விட தோனிக்கு என்னன்னா, எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு என்னன்னா அவங்களோட பாடியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அது அவங்களோட பாடியை பத்தி நல்லா தெரியும், என்ன எடுத்தா என்ன இமீடியட்டா இருக்கு. அப்புறம் வந்து அவர் வந்து நிறையாவும் மேட்ச் விளாடாம இருந்ததுனால நிறைய ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா ரீஹேப்லாம் பண்ணி பயங்கரமா ரெடியா இருப்பாங்க. அதனாலதான் எப்பயுமே வந்து அவர் ரொம்ப ஏர்லியா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு மேட்சுக்கான. இப்ப அவர் நினைச்சா மேட்சுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தா கூட போதும். ஒரு அப்கமிங் டொமஸ்டிக் பிளேயர் எப்படி ஒரு கேம்புக்கு முத நாள் வரும், அந்த மாதிரி முத நாள் வந்துட்டாரு. முத நாள் தான் அம்பானி அவங்க ஃபேமிலி வெட்டிங்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நேத்து பார்த்தா சென்னை வந்துட்டாரு அப்படின்னாங்க. அவ்வளவு அவருக்கு வந்து கிரிக்கெட், அதான் எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா. தோனி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபிட்னஸ் பத்தி பேசும்போது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்பாங்கல்ல, சோ அது தோனிக்கு வந்து ஃபுல்லாவே, தோனிக்கும் பொருந்தும் ஃபாஃப் டு பிளெசிஸ்க்கும் பொருந்தும். ஆமா, டு பிளெசிஸ்க்குமே நீங்க வந்து ஃபுல்லா வந்து ட்ரெயின் பண்றீங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிறைய அக்கேஷன்ஸ்ல அவர் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. அவருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தோனி மாதிரி தான், கிட்டத்தட்ட அவரோட ஏஜ் சவுத் ஆப்பிரிக்காவின் தோனி. சோ அவருக்கு கூட ட்ரெயின் பண்ற செஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, அவர் என்ன மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கிறாரு? அவரு செம்ம, அதான் அவர் சொல்லுவாரு, ராஜா நீ என் கூட இருந்தேன்னா நான் காலைல ஈவினிங் ட்ரைனிங் மட்டும் சாப்பிட்டு கிரிக்கெட் விளாண்டே இருப்பேன் லைஃப் ஃபுல்லா, கூட இருந்துரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கிறதுனால கிரிக்கெட் நிறைய விளாடணும். கிரிக்கெட் நிறைய விளாடணும் என்ன பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா இருக்கணும், நல்ல ட்ரெயினர் இருக்கணும். நல்ல ட்ரெயினரும் அத்லீட்டும் பயங்கரமா இருக்கு, நல்ல ஃபெசிலிட்டியும் வேணும். அதனாலதான் வந்து அவரு தோஹாவை செலக்ட் பண்ணது. தோஹா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபெசிலிட்டி இன் த வேர்ல்டு. அங்கதான் ரொனால்டோ ஆகட்டும், மெஸ்ஸி ஆகட்டும், எம்பாப்பே ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அப்பதான் சொன்னார், ராஜா நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணி சூப்பரா ஃபிட் ஆயிட்டோம், இன்னும் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணோம் எங்க அப்படின்றப்ப அப்பதான் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி தோஹால ஒரு இடம் இருக்கு, அங்க நான் பேசுறேன் அப்படின்னாரு. பேசணும்னா அங்க போய் பார்த்தா ஃபேண்டாஸ்டிக் ஃபெசிலிட்டி. ஆல்மோஸ்ட் 3 times போயிட்டு வந்தேன் ஆக்சுவலி. இப்ப இன் பிட்வீன்ல போயிட்டு பயங்கரமா ட்ரெயின் பண்ணி இப்ப பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா டேவிட் மில்லரோட கல்யாணம் வருது, இல்லைன்னா அது வராம இருந்துருந்துச்சுன்னா தோஹால ஒரு சின்ன கேம்ப் வச்சிருப்போம். டேவிட் மில்லரோட கல்யாணம் வர்றதுனால அந்த கல்யாணத்துக்கு அங்க இருக்கணுங்கிறதுனால இந்த கேம்ப் நடக்கல. ப்ரோக்ராம் மட்டும் 4-5 டேஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டேன், அதை ஃபாலோ பண்றாங்க. அவர்கிட்ட ஐபிஎல் பத்தி எல்லாம் பேசுவீங்களா? அவர் டீமுக்கு கேப்டனா இருக்காரு, அந்த டீம் வந்து கப்பு ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது அதை பத்தி கேட்கல, டிக்கெட் கேட்டேன். இனாகரேஷன் மேட்சோட டிக்கெட் கேட்டேன், போன் பண்ணி பேசுறேன், ஐ நீட் a டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட், நீ தான் ஆர்ஆர்ல இருப்ப, டீம்ல இருப்ப, உனக்கு எதுக்கு? எனக்கு டிக்கெட், நான் வந்து ஆர்ஆர் இருக்கணும், ஆனா என் ஃபேமிலி சென்னையில தான் இருக்கு, இனாகரேஷன் மேட்சுக்கு டிக்கெட், ஓகே ஐ வில் சென்ட் யூ அப்படின்னு. அவ்வளவுதான், மித்தபடி. இப்ப டிக்கெட் பத்தி பேசுனீங்க, மேட்சுமே சென்னையில நிறைய மேட்ச் இருக்க போகுது, டிக்கெட் பிரஷர் அப்படிங்கிறது இப்பவே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்பயே ஒரு 2 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சுட்டேன் டிக்கெட்டுக்கா. ஏன்னா போன தடவை 70 பேருக்கு வாங்கி கொடுத்தேன், இந்த தடவை 140 பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஒரு, ஏன்னாமா
இந்த மாதிரி இது வந்து திருவிழா மாதிரி நம்ம ஊர்ல வீட்டுல இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தா இந்த மாதிரி ஒகேஷன் வந்து எப்பயாச்சும் தான் நடக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற நம்மளால ஒரு சின்ன ஒரு இது அவங்களோட சந்தோஷத்துல பங்கு இருக்கு. அதனால அது செலவழிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா. எங்க மேனேஜர் அதான் சொன்னாரு, ராஜ்மணி நிறைய பேர் ஹாப்பியா இருப்பாங்க, எப்படி நிறைய பேர் ஹாப்பியா இருப்பாங்க, அந்த ஹாப்பினால கொஞ்சம் செலவு பண்ண உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு. சஞ்சுவும் அப்படிதான் சொல்லுவான், அஸ்வினும் அப்படிதான் சொல்லுவாரு. அதனால யாரு டிக்கெட் கேட்டாலும் நான் ஓகே சொல்லிடுவேன். ஆனா எல்லாருக்கும் 2 டிக்கெட் தான் கொடுக்க முடியும். உங்க தம்பி சஞ்சு இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சு? இந்திய டீம்லயுமே நல்லா பண்ணா, சூப்பரா பண்ணா, டீம்லயும் செலக்ட் ஆகியிருந்தாரு. ஆமா, எப்படி போச்சு அவருக்கு இந்த 1 இயர்? பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான், பயங்கரமா எல்லா ப்ரிப்பரேஷனும் பயங்கரமா பண்ணிருக்கான். இப்போ கேம்ப் நடந்தது 3 days, வெறும் ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். நாக்பூர்ல வருவான். இன்னுமே சஞ்சு சாம்சனுக்காக நிறைய பேர் சோசியல் மீடியால பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, ஏன்பா இவர டீம்ல எடுக்கவே இல்ல. இப்ப அப்படி சொல்ல முடியாது. இப்ப எடுத்து 100லாம் அடிச்சு இனிமே அந்த மாதிரி சொல்ற மாதிரி வராது. ஒரு அந்த ஃபேன் பேஸ் பாக்குறப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஒரு பெரிய உண்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பயும் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமா. அவன் ரொம்ப உண்மையானவன். இப்ப வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், தம்பியை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹம்பிள், காம், கம்போஸ்டு, எல்லாருக்கும் ஹெல்பிங் நேச்சர், அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஈஸியா பிடிச்சிடும். ஏதோ நம்மளை பார்த்த மாதிரி, நம்ம தம்பியை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம பையனை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சஞ்சுவை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சீசனுக்கு என்ன சொல்றாரு, என்ன பிளான் வச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்காக? போய் கேட்டாதான் தெரியும். ஏன்னா அல்டிமேட் டீம் வந்து கப்படிக்கிறதா. அதாமா, எப்பயுமே அதான் அவனுக்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான், ராஜஸ்தான் டீம் வந்து பெரிய டீம் ஆகணும் அப்படின்னு. அதை ஆக்கிட்டான். அவருக்கு பத்தியுமே அவர் வந்து ஒரு யங்ஸ்டரா ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஐபிஎல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நிறைய டீம்ஸுக்குமே ஆடி இருக்காரு. அப்படி இருந்தாலும் இந்த ராஜஸ்தான் கூட அவருக்கு ஒரு பெரிய பாண்ட் வந்து, பெரிய கனெக்ஷன் அவனுக்கு. அது எப்படி வந்து செட் ஆச்சு? அந்த பாண்ட் வந்து எப்படி கிரியேட்? ஏன்னா அந்த டைம்ல நான் இருந்தது இல்ல, ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோச்சஸ் ரொம்ப பிடிக்கும், எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப, நான் தான் இப்போ புதுசா ஆட் ஆன சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் 10 வருஷம் 15 வருஷம் எங்க டீம்ல எல்லாருமே வந்து லாயல்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால சஞ்சு வந்து கனெக்டட் டு எவ்ரி ஒன். அவன் கேப்டன் மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டாங்க எல்லாரும், அவன் விட்டு பையன் மாதிரியே அவனை ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவனுக்கு அந்த டீம்னா உயிர். ஸோ அவர் கேப்டனா போட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவரோட கேப்டன்சி ஸ்டைல்லாம் என்ன, அவரோட ஒரு தனித்துவம்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும்? கேப்டன்சி பேசுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இல்ல நீங்க பாத்திருப்பீங்களா, கூட இருந்து பாத்திருப்பீங்க அவரோட கேரக்டர் அப்படின்னா? ரொம்ப சிம்பிளா. எனக்கு வந்து பக்கத்துல இருந்து பக்கம் எப்படி தெரியும்னா, தோனி அவரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு தோணும். ரொம்ப கீப் இட் சிம்பிள். ஜெயிச்சாலும் பெருசா கொண்டாட மாட்டான், தோத்தாலும் ரொம்ப தோண, ரொம்ப சேம் பேஸ்ல இருக்கும். எங்க டீம்ல அவரும் அப்படிதான், சங்கக்காரவும் அப்படிதான். எங்க டீம்ல ஜெயிச்சா பயங்கரமா ஆட மாட்டோம், தோத்தா ரொம்ப தோணுவோம். வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். ரெண்டு பேருமே. சங்ககரா பத்தி பேசுறீங்க, அப்படி ஸ்ரீலங்கா பக்கமும் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. அங்கேயுமே நிறைய பிளேயர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சங்ககரா ஸ்ரீலங்கால போய் மீட் பண்ணீங்களா? என்ன சங்ககாராவும் மலிங்காவும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீலங்காவா ஃபேமிலி கூட்டு வா, நான் வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்பாங்க. அப்படி இருக்க நான் எப்பவுமே எனக்கு இந்த சுத்தி பாக்குறதெல்லாம் பிடிக்காது. போனா ட்ரைனிங் பண்ண போனோம் அப்படின்னு. திடீர்னு இப்போ ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் சும்மா பாத்துருந்தேன், ஏன்னா நிறைய மெசேஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, குஷால் மெண்டிஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஹாய் ப்ரோ, ஐ நீட் யுவர் அட்வைஸ் அப்படின்னா. அது இங்கே கேள்விப்பட்ட பேருமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா டீம். அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ, வாட் யூ நீட் அப்படின்னா, ஐ நீட் ஃபிட்னஸ் அட்வைஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு. ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்கணும்னா ஈஸியாக கொடுத்துருவேன். பட் வி ஹாவ் டு, இல்லை ஐ வாண்ட் டு ட்ரெயின் வித் யூ ஃபார் 2-3 days. கேன் யூ கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு. நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் ஆக்சுவலி, இஃப் யூ ஆர் ஃப்ரீ ஐ ரெடி டு கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவிலேருந்து இவ்வளோ செலவு பண்ணி என்னை, ஏன்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 123 கிலோ எடுத்துகிட்டு போனேன் எக்ஸாக்டாக இங்கேருந்து வெயிட் 3 நாளைக்கு ட்ரெயின் பண்ணுறது. அதை சொன்ன உடனே அதை இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அவங்க மேனேஜர் அதுக்கு உண்டான எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணி என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே 3 நாள் ட்ரெயின் பண்ணி, அவர் ட்ரெயின் பண்ணது இல்லாமல் அவிஸ்கா ஃபெர்னாண்டா வந்து பயங்கரமான அப்கமிங் நல்ல கிரிக்கெட்டர், அவரையும் ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போதான் நான் கேட்டேன், அவங்க மேனேஜர் கேட்டார், இவனை எப்படி நீ பிடிச்ச அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இல்லை நான் ரொம்ப நாளாக இவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய சயின்டிஃபிக்காக இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கிரிக்கெட், அதனால ஐ வாண்ட் டு ட்ரெயின் வித் ஹிம் அப்படின்னாரு. பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க. அவர் பயங்கரமாகவும் இந்த 2 மேட்ச்லையும் நல்லா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மேட்சும் 50 அடிச்சாரு T20ல, செகண்ட் மேட்ச்ல வந்து 38 40 அடிச்சாரு. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபோன்ல பேசினாரு, அவங்க ட்ரெயினரும் பேசினாங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு. அதை அப்படியே அனுப்பிச்சு விட்ருங்க. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை வரேன்னு இருக்காரு. ஒரு 3 weeks என் கூட ட்ரெயின் பண்ண போறாரு.
இப்போ சங்ககரா மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சதா? ஸ்ரீலங்கா போனப்ப மீட் பண்ணீங்களா அவரோட? இல்ல அவங்க எல்லாம் இங்கிலாந்துல இருக்காங்க. Okay. ஆனா சங்ககாரா வந்து சங்ககாராவோட மேனேஜரும் குசால் மெண்டிஸோட மேனேஜரும் சேம் பர்சன். Okay. அவர் வந்து நான் என்னோட போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருவேன். ஏன் இப்படி அங்க வந்தா அப்படின்னு அப்ப சொல்லிருக்கான். உடனே எனக்கு மெசேஜ் பண்ண வாட் யூ ஆர் டூயிங் இன் ஸ்ரீலங்கா? நோ சார் ஐம் ட்ரைனிங் யுவர் கேப்டன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மலிங்கா வந்து எல்லாருமே நாங்க போறேன்னு சொன்னோம்னா விசாக்காகட்டும் எதுக்காகட்டும் எல்லாமே ஒரு அவங்களோட தம்பியோ ஒரு அண்ணனோ ஊருக்கு போனா எப்படி பாத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ வந்து ராஜ மரியாதையோட பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க. சங்கா சாரும் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டாரு. மலிங்காவும் லேண்ட் ஆனோன்னா ஃபோன் பண்ணேன். உடனே எல்லாமே பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ குசால் மெண்டிஸுமே சென்னை வந்து ட்ரெயின் பண்றீங்கறால இதே மாதிரி எல்லாருமே வந்து உங்களை தேடி வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போறாங்களா? அதெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் எதுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. இப்ப எப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்க நீங்க நல்ல ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்க உங்களுக்கு லைஃப்ல என்ன ஆசை இருக்கு? எல்லாரையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்க அந்த அதெல்லாம் நடக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஃபீல் குட் ஃபேக்டர். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அது ஒன்றும் பெருசா தெரியாது. அதே மாதிரி எனக்கு லைஃப்ல வந்து கிரிக்கெட்ல பயங்கரமா வரணும்னு ஆசை. அது விளையாட முடியல. எனக்கு அவ்வளவு டேலண்ட் இருந்தது இல்ல. ஆனா கிரிக்கெட்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாரையும் ட்ரெயினர் எல்லா பிளேயரையும் ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சேன். அது நடந்துச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா பிளேயரையும் ட்ரெயின் பண்ண நினைச்சேன். அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ல இருக்க ட்ரெயினர் பிளேயர்ஸ்லாம் நம்ம கூட ட்ரெயின் பண்ண இப்போ வேர்ல்ட்ல இருக்க எல்லா டாப் பிளேயர்ஸும் இப்போ என் கூட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குமா. சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்க்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதாவது இன்ஸ்டாகிராமுக்கு எப்பவுமே பிளான் வைக்க மாட்டேன். எப்பவுமே நான் வந்து நிறைய இப்போ வந்து நிறைய வந்து முன்னாடிலாம் என்னன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்ல இருந்து நிறைய எடுப்பேன். இப்போ வந்து அமெரிக்கன் பேஸ்பால்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் கூடயும் ஒரு கோச் கூடயும் ரொட்டேஷனல் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, வெர்டிகல் ஃபோர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, பேட் ஸ்விங் அஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா எப்படி இம்ப்ரூவ் பண்றது ஒரு 2-3 மெத்தட் புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன். 2-3 டெக்னாலஜி வாங்கி வச்சிருக்கேன். அதான் போய் ஃபர்ஸ்ட் ஜோஸ் பட்லருக்கும் சஞ்சுக்கும் இம்ப்ரூவ் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ நீங்க ஃபேப் டு பிளேசஸ் சொன்ன மாதிரி ஜாஸ் பட்லருமே உங்க கூட க்ளோஸா ட்ரெயின் பண்ணக்கூடிய எப்படி இருக்காரு ஜாஸ் பட்லர்? அதான் அப்பப்ப நான் ஃபேஃபோட வீடியோ போறப்ப இது பண்ணாரு. நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட ஃபேஃபோட பேசாம ஃபேப் கூடயே போயிரு, என்ன எப்ப ட்ரெயின் பண்ண வர அப்படின்னா உடனே சொன்னேன் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி whenever you call I'll come அப்படின்னு. இப்ப ஐபிஎலுக்கு சீக்கிரமே வந்துருவாரு. வந்தோடனே எனக்கு வந்து ஃபேப் அஸ்வின் ஜோஸ் பட்லர் என்னன்னா என்னைய பத்தி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஒரு ஜோஸ் பட்லர் வந்து ஒரு சிசிஎல் இது சிபிஎல் பண்றப்ப கரபின் பிரீமியர் லீக் பண்றப்ப இவன் லூவிஸ் அந்த இங்கிலாந்து பிளேயர் வந்து ஒருத்தவன் தான் வந்தோடனே ராஜ்மணி ஜோஸ் வந்து என்கிட்ட இதான் சொன்னார், நீ அங்கே போய் கிரிக்கெட்ல என்னென்ன கத்துக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே ராஜ்மணி ஒரு ட்ரெயினர் இருப்போம் உன்னை பயங்கர ஃபிட் ஆக்கி அனுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே தேவையில்லை. இங்கிலாந்து டீமோட லிமிட்டட் ஒரு கேப்டன் நம்மளை பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னான்னா சந்தோஷம் எதுவுமே இருக்காது. சூப்பர் சார். வழக்கம் போல இந்த சீசனும் ஒரு பெஸ்டான சீசனா இருக்கணும். கண்டிப்பா. அது மாதிரி நல்லா போல் மாதிரி வேற ஒரு சீரீஸும் வந்து ஃபேன்ஸுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா ரெண்டுமே இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.